यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எதிராஜ ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தலைப்புச் செய்திகள்: நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜி எஸ் சுவாமிகளுக்கு திருமையம் திவ்ய தேசத்தின் மகா பிரசாதம் சமர்ப்பணம். பெங்களூரு ஸ்ரீமட்டத்தில் புனர்பூச நட்சத்திர வைபவம். பல ஸ்ரீ வைஷ்ணவ திருக்கோவில்களில் திருவாதிரை திருநக்ஷத்திர வைபவம். பெங்களூரு ஃபானஸ்வாடி அனுமனுக்கு சந்தன காப்பு அலங்காரம். இனி விரிவான செய்திகள். நேற்றைய தினம் நம்முடைய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யத்ராஜ ஜி எஸ் சுவாமிகளுக்கு திருமையம் திவ்ய தேசத்தின் ஸ்ரீ சத்தியமூர்த்தி பெருமானின் மகா பிரசாதத்தை ஸ்ரீமட்டத்தின் ஆஸ்தான வித்வான் ஸ்ரீ ஊவே கே.பி. தேவராஜன் சுவாமி அவர்கள் சமர்ப்பித்தார். 108 ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த திவ்ய தேசம் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு குடைவரை கோவிலாகும். இங்குள்ள மூலவர் அனந்தசயன கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். தாயாரின் திருநாமம் திரு உஜ்ஜீவன தாயார். எம்பெருமானின் மகாபிரசாதத்தை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீ ஸ்ரீ ஜி எஸ் சுவாமிகள் லோகக்ஷேமத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டார். நேற்றைய தினம் புனர்பூச நட்சத்திரம். இது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் அவதார நட்சத்திரம். ஒவ்வொரு மாதமும் இந்த நட்சத்திரத்தன்று நம்முடைய ஸ்ரீமட்டத்தில் விசேஷ பூஜா கைங்கரியங்கள் நடைபெற்று வருகின்றன. நேற்று காலை பெங்களூரு ஸ்ரீமட்டத்தின் சந்நிதியில் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. வாருங்கள், இப்பொழுது அந்த திவ்ய சேவையை காணலாம். ஆச்சாரிய ராமானுஷரின் மாச திருநக்ஷத்திரமான திருவாதிரையை முன்னிட்டு சுவாமி ராமானுஷருக்கு பல ஸ்ரீ வைஷ்ணவ திருக்கோவில்களில் திருமஞ்சனம், விசேஷ அலங்காரம் மற்றும் உற்சவங்கள் நடைபெற்றன. சுவாமி ராமானுஷரின் அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்போதூரிலும் நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் மைசூர் கிளையிலும் பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ண சுவாமி திருக்கோவிலிலும் மற்றும் பெங்களூரு கோட்டை ஸ்ரீ வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலிலும் ஜெகதாச்சாரியாரின் மாச திருநக்ஷத்திரம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த அனைத்து திவ்ய சேவைகளையும் நாமும் இப்போது கண்டு மகிழலாம். வாருங்கள். சீராரும் யதிராசர் திருவடிகள் வாழி, திருவரையில் சாத்திய செந்துவராடை வாழி, ஏறாரும் செய்ய வடிவு எப்பொழுதும் வாழி, இலங்கிய முன்னூல் வாழி, இணை தோள்கள் வாழி, சோராத துய்ய செய்ய முகச்சோதி வாழி, தூமுருவல் வாழி, துணைமலர் கண்கள் வாழி, ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி, இனிதிரு கோடழில் ஞான முத்திரை வாழியே.
ஞான முத்திரை வாழிய, ஞான முத்திரை வாழிய. திருநாராயணபுரத்தில் ஆனி மாத புனர்பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி சந்நிதியில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு விசேஷ ஆராதனை நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த திவ்ய தரிசனத்தை காணலாம். பெங்களூரு ஃபானஸ்வாடி ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு நேற்றைய தினம் திருமஞ்சனம் நடைபெற்று விசேஷ சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஹனுமனின் அந்த திவ்ய சேவையை இப்போது நாமும் தரிசிக்கலாம், வாருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். யதிராஜா பக்தி நியூஸ் சேனல். இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வந்தோ இங்காண்டளவதரித்தாள் உன்னத வாழ்வன வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வந்தோ இங்காண்டளவதரித்தாள் உன்னத வாழ்வன வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடி பூரத்தின் சீர்மை ஒரு நாளை கொண்டோ மனமே உணர்ந்து பாண்டாடு குண்டாகில் ஒப்பிதற்கு உண்டு. श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् गोदायै नित्यमङ्गलम्. மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. பெங்களூரு ராஜாஜி நகரில் உள்ள ஸ்ரீ குருவாயூரப்பன் திருக்கோவிலில் தற்பொழுது வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் இத்திருக்கோவிலில் குதிரை வாகனத்தில் வேடுபரி உற்சவம் நடைபெற்றது. இதனை திருடர்கள் கொள்ளையடிக்கும் வேடுபரி உற்சவம் என்று அழைக்கிறார்கள். இப்பொழுது அந்த திவ்ய தரிசனம் உங்களுக்காக.
திருவுள் திவ்ய தேசத்தில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு நேற்றைய தினம் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமானுக்கு முத்தங்கி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. எம்பெருமானின் இந்த அற்புதமான அலங்காரத்தை நாமும் இப்போது சேவித்து தன்யராகலாம். வாருங்கள். நம்முடைய எதுகிரி எத்ராஜ மட்டத்தின் ஃபேஸ்புக், யூடியூப் சேனலிலும் எத்ராஜா பக்தி சேனலிலும் தினந்தோறும் ஒளிபரப்பாகி வரும் ஸ்தோத்திரதாரா உபன்யாச மாலையில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் ஸ்ரீ கூரத்தாழ்வான் அருளி செய்த அதி மானுஷஸ்தவம் என்ற கிரந்தத்திலிருந்து 51வது ஸ்லோகம் முதல் 55வது ஸ்லோகம் வரை காழியூர் ஸ்ரீ உவே.டி. ஸ்ரீவல்லபன் சுவாமி அவர்கள் உபன்யசிக்கிறார். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே முதன்முறையாக ஒரு அபூர்வமான உபன்யாசத் தொடரை நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜிய சுவாமிகள் இந்த ஆண்டு நமக்காக அனுகிரகித்துள்ளார். வரும் திருவாடிப்பூரத்தை முன்னிட்டு ஆடி மாதம் முழுவதும் நடைபெறவிருக்கும் இந்த விசேஷ உபன்யாசத் தொடரில் ஆண்டாள் தாயார் அருளி செய்த நாச்சியார் திருமொழி என்ற கிரந்தத்தின் உபன்யாசத்தை பிரதி தினமும் ஸ்திரீ உபன்யாசகர்கள் மட்டுமே வழங்க உள்ளார்கள். இந்த உபன்யாசத்துடன் வரும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை தினமும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ ஜிய சுவாமிகளின் திவ்ய சிந்தனை மற்றும் ஆசீர்வாதத்துடன் ஆன்லைனில் நடைபெற இருக்கிறது. ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் திருவருளுக்கு பாத்திரர்களாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாள் பஞ்சாங்கம் இன்று புதன்கிழமை ஆனி மாதம் 31ஆம் தேதி ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2026ஆம் வருடம். ஸ்ரீ பராபவ நாம சம்வத்சரம் உத்தராயணம் கிரீஷ்ம ரித்து மிதுன மாசம் சுக்லபக்ஷம் பிரதமை திதி பூச நட்சத்திரம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜ ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो।